நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாஸ்டர் குருஜி. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு கேளுக்கான ஒரு ப்ரிடிக்ஷனோட பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்ருதி 55 17/5/2026 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 929 ஏசி டபுள்ஸ். சரிங்களா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா 929 நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வச்சுருக்கோம். ஸோ ஒரு சிம்பிளான வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கெஸ்ஸிங்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளால் முடிஞ்சதை பண்ணுறோம். நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் வர பெல்லைக்கானில் ஆளுங்கிறத போட்டுக்கோங்க. ஸோ ரெகுலராக பாருங்கள். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டான கெஸ்ஸிங்ஸ்லாம் எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நாளைக்கு ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஒரு கெஸ்ஸிங்ஸ் நம்பர்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா, எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சா எடுத்து பயன்படுத்துங்க. சரிங்களா, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம என்ன கொடுக்குறோம், எப்படி கெஸ்ஸிங் எடுக்கிறோம், ஸோ எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நாளைக்கு எந்த போர்டு எங்கே வரும், சரிங்களா, ஏதாவது ஒரு இடத்துல ஏபிபிசிசி சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் எங்கே சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும், எதனால் சொல்கிறேங்கிறதும் தெரியும். சரிங்களா, ஸோ பாருங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். சரிங்களா, நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரெகுலராக உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 17/5/2026. சரிங்களா, 17/5/2026 நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்ருதி. சரிங்களா, சாம்ருதி 55வது ட்ரா. சரிங்களா, இன்றைக்கான ட்ராவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டபுள்ஸில் வச்சுருக்கான். ஸோ மேபி சரிங்களா ஒரு 99க்கு மீண்டும் நாளைக்கு ஒரு 81, அதாவது பவர் பண்ணி 881 இந்த மாதிரி சீரிஸ் ஏதாவது வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வைக்க மாட்டான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா சாம்ருதி ட்ரா. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பெண்டிங் நம்பர், அதாவது வீக்கெண்டில் ஏதாவது ஒரு பெண்டிங் நம்பரை எடுத்து கேமுக்குள்ளே வச்சு கேமை முடிச்சுட்றோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாம்ருதியில் மேக்ஸிமம் ட்ரா நம்பரில் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அந்த ட்ரா நம்பர்லேயே ஒரு டபுள்ஸ் வருது அப்படின்னா மேபி திங்கக்கிழமை. சரிங்களா, திங்கக்கிழமைக்கான கேமில் ஒரு டபுள்ஸ் உட்காரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஜஸ்ட் என்னோட ஒரு கணிப்புகள் தான். நிச்சயமாக இந்த கணிப்புகள் உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள், நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் மட்டும் எடுத்து பயன்படுத்துங்க. ஸோ தினசரி நம்ம சொல்கிறது அதுதான். சரிங்களா, இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து சொல்கிறேன். பாருங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா பயன்படுத்துங்கள், நான் வேண்டாம் நண்பா. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசியில் 2 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இந்த கணிப்புகள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், சிம்பிளாக என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 896, அதாவது 920 நமக்கு வந்து 9 அப்படிங்கிறப்ப நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக 9க்கு ஒரு நம்பர் பவர் நம்பர் 1 நம்ம வந்து பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பாருங்கள் 718 கொடுத்துருக்கோம். ஆனால் மேபி சரிங்களா நாளைக்கு ஏ போர்டு சி போர்டு இந்த 2 போர்டில் ஏதாவது ஒரு போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள்ஸாக உட்கார வச்சு, அதாவது 88 அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சு, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் பேர் பண்ணியிருக்கோம், இங்கேயும் பேர் பண்ணியிருக்கோம். ஸோ பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நம்பர்ஸ் ஏதாவது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா, 88 பேர் பண்ணி நமக்கு கேமை வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 896 718 896 718. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுக்கிறோம்ல. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு 2 நம்பர்ஸை பேர் பண்ணி, அதாவது இந்த 8ஐயும் பேர் பண்ணி இந்த 8ஐயும் பேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் நம்பர், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் இந்த க்ரீனில் மார்க் பண்ணுற பாருங்கள், இதை சப்போர்ட் நம்பராக வச்சுக்கோங்க. 1 வந்து சப்போர்ட் நம்பராக வச்சுக்கோங்க. 718 வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா சரிங்களா, அப்போ கேம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 16 பேர் பண்ணி நமக்கு 16ன்னு ஒரு சீரிஸ் வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வச்சா இல்லை அப்படின்னா வந்து 18 வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 9ஆம் நம்பரை கண்டினியூ பண்ணுறான் அப்படின்னா சரிங்களா, இந்த 9 என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படியே இறக்கி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் ஒரு சீலை வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து 9 சீலை உட்காரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கண்டிப்பாக இந்த 2 9க்கு ஒரு 9 பீலியை நிறுத்துவான். சரிங்களா, 2 9க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 வந்து பார்த்திங்க அப்படின்னா பீலியை நிறுத்துவான். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இப்போ 929 அப்படின்னு வச்சுருக்கானா. ஸோ 929 அப்படின்னு வச்சுருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த 2 9க்கும் சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த 9ஐயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொண்டு வந்துட்டு 2ஐயும் சேர்த்து ஒரு 9ஆக பேர் பண்ணி வச்சுருவான். சரிங்களா, ஒரு 9ஆக சேர்த்து பேர் பண்ணி வச்சுருவான். அப்படி இல்லை அப்படின்னா இது 2க்கும் சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1ஆம் நம்பர் பவர் பண்ணி இந்த 2க்கு 1 வச்சு, ஸோ இந்த 9க்கு 1 பவர் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1ஆம் நம்பரை பேர் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த 9, ஸோ இதுக்கு ஒரு 8 பேர் பண்ணி விட்டுறான். சரிங்களா, இதுக்கு ஒரு 8 பேர் பண்ணி விட்டு 18 அப்படின்னு ஒரு பேர் அடிப்பான். இல்லை அப்படின்னா சிம்பிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 818 816. ஸோ இந்த சீரிஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா கேம் எப்படினாலும் மாற்றுவான். ஸோ நான் 2 நம்பர் ஏபிசி முன்னாடி கொடுத்துருக்கேன். அது வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். அடுத்தது இந்தாண்ட கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இது என்னோட ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேட்டர்ன் ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேட்டர்ன் கெஸ்ஸிங்லாம் போட்டு. ஒரு சிலர் பேர் தான் யூடியூப்பில் கொஞ்சம் சின்ன சின்ன பேட்டர்ன் கெஸ்ஸிங்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நான் பாருங்கள், இதை எங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி எல்லாரோட கெஸ்ஸிங்கும் வெற்றி வர வாழ்த்துக்கள். சரிங்களா, அதேமாதிரி ஆல் போர்டு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு கண்டிப்பாக கேமில் ஒரு 8
8 ஒரு 6 இருக்குது. ஸோ நண்பா உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து 8ஓட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்குது. ஸோ 6 ஒரு சப்போர்ட் நம்பராக வைங்க. கண்டிப்பாக நமக்கு ஒரு லாஸ் வரப்போ கண்டிப்பாக இந்த 6 நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? 6 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 6ஐயும் ட்ரை பண்ணுங்கள், 8ஐயும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? மீண்டும் நாளை ஒரு சூப்பரான கேள்விக்கான கெஸ்ஸிங்கில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா. நாளைக்கு பார்த்துக்கலாம்.